காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இன்னைக்கு உனக்கு இங்க நடக்க போறதுல உங்க ஊர் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் புரியணும்டி. எங்க போனா என்ன மாதிரி வலியை அனுபவிச்சிருப்பான்னு புரியணும். ஐயோ நான் இந்த ஊர் கிடையாதுங்க. ஏச்சி பயமுடு, எங்களுக்கு தெரியாதா நீ இந்த ஊர் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒண்ணு நாங்களே கொலை பண்ண போறோம். இவகிட்ட எல்லாம் எதுக்குடா பேசிக்கிட்டு ஒரே வெட்டு ஸ்பாட்ல இவ அவுட் ஆகணும். ஏன் உன்னை காருக்குள்ள தானே உட்கார சொன்னேன், யார கேட்டு வெளியே வந்த? டேய் நீ யாரா முத? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, பேசி முடிச்சிடுறேன். டேய் முத எங்க கிட்ட பேசுடா. என்னடா அந்த ஊர்க்காரன் தானே நீ? உங்க ஊர் பொண்ண எங்க ஊருக்கே அனுப்பி எங்க கோவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ண வந்திருக்கீங்களா? டேய் எங்க கோவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தோ இப்ப காட்டுறோம் நாங்க. சாம் இவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. உனக்கு இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம் டி. ஆனா அவனுங்க கையால இல்ல, ஏன் கையால. அதனாலதான் வந்தனே தவிர. டேய் ஐயோ ப்ரோ ஒரு நிமிஷமாவது 2 நிமிஷமாவது உங்க ஊர் பொண்ணுக்கு ஏதாவது ஆனாதான் எங்க ஊர்ல உள்ள பொண்ணு எவ்வளவு வலி அனுபவிச்சு துடி துடிச்சு இறந்து போயிருப்பான்னு தெரியண்டா உங்களுக்கு. அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ ப்ரோ இவங்க என்னோட ஒய்ஃப் தான். இல்ல போய். டேய் என்ன விளையாடுறியா? இல்ல ப்ரோ இது என்னோட பொண்டாட்டி தான். யாரா உன் பொண்டாட்டி? எது நான் உன்னோட ஒய்ஃபா? என்னடா இங்க கூட்டி வந்த உன் ஆசையெல்லாம் நிறைவேத்திடலான்னு பாக்குறியா? மொத இவனை போடணும். ப்ரோ இவ என்னோட ஒய்ஃப் தான். இதுக்கு மேல வாயை திறந்தா பேசுறதுக்கு உனக்கு வாயின்னு ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு கொலை வரியில நிக்கிறேன். சாரி ப்ரோ, இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பக்கத்து ஊரம் கிடையாது, உங்க ஊரம் கிடையாது. நாங்க கன்னியாகுமரியில இருந்து வரோம். இவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போவான்னு பார்த்தா அவனுங்க கிட்ட என் பொண்டாட்டின்னு சொல்லி வைக்கிறான். ஃப்ராடு மனசுல இருக்க ஆசை தானே வெளியே வரான். என்னடா ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு டிஸ்ட்ரிக்டே மாத்தி சொல்றியா? ஐயோ ப்ரோ ப்ராமிஸ் நாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வரோம். எது கன்னியாகுமரியில இருந்து வரீங்களா? ஏண்டா அந்த பொண்ணு உன்ன புருஷனே இல்லைன்னு சொல்லுது. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எங்களே ஏமாத்துறதுக்காக வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயோ அண்ணே நிஜமா இவங்க என்னோட ஒய்ஃப் தான். இதோ இருங்க ப்ரூஃப் வேணாலும் காமிக்கிறேன். என்னடா ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போன்ல தேய்ச்சிட்டு இருக்கேன். இந்த போட்டோ பாருங்க ப்ரோ, உங்களுக்கே புரியும். இது எங்களோட கல்யாண போட்டோ. இது என்னோட ஃபேமிலி, இது இவங்க ஃபேமிலி. நல்லா பாத்துக்கோங்க. என்ன புஜி? ஐயோ இது அன்பான இனியாவோட கல்யாண போட்டோ. இந்த போட்டோல எப்ப ஏன் தலையும் அவன் தலையும் வெட்டி வச்சான்? அட பாவி. அப்பனா 300% இவன் மேல வெறுப்பு தான் இருக்கு, லவ் வராது அப்படி இப்படின்னு பேசினா. ஆனா ஃப்ராட் பையன். அவங்க போட்டோல எங்க போட்டோவை கட் பண்ணி அழகு பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. நீ முடிச்சிட்டு வாடா, உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. அடிச்சு போட்டு என்ன கூட்டு போவேன்னு பார்த்தா பொண்டாட்டி நான் சொல்றேன். பாத்தீங்களா அண்ணே, உங்ககிட்ட என்னோட ஆதார் கார்டு காமிச்சிட்டேன், அவளோட ஆதார் கார்டும் காமிச்சிட்டேன். வேலை விஷயமா எங்களுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும். என்னப்பா ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நல்ல வேலை சரியான நேரத்துல வந்த. ஏதாவது ஒண்ணு நடந்திருந்துன்னா இது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கோம். ஓகே ப்ரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க கிளம்பலாமா? ஆமாடி இங்க பாரு, ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க. தனியா எல்லாம் நடந்து தெரியாத நாங்கிறதுனால பேசிட்டு நின்னோம். வேற எவனாதுன்னா இந்நேரம் கத்திய வயத்துல சொருக்கி இருப்பான். நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க. சரி டேய் யாரை கேட்டுட்டா என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்ன? என்னடி கேட்ட? யாரை கேட்டுட்டா என்ன உன் பொண்டாட்டின்னு அவனுங்க கிட்ட சொன்ன? யாரை கேட்டுட்டு இனியா அண்ணாவோட போட்டோல உன் போட்டோ என் போட்டோ கட் பண்ணி வச்சிருக்க? சாம் கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் போடி அடிங்க. பேசுறதுக்கு வாயே இருக்காது. எவனை பாக்குறதுக்கு கார்ல இருந்து கீழே இறங்குன? இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு தான் இறங்குனேன். அதாண்டி கேக்குறேன், எதை போட்டோ எடுக்கிறதுக்கு கார்ல இருந்து கீழே இறங்குனேன்னு கேக்குறேன். பேக்ரவுண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகா இருந்துச்சு அதான். ஓ அழகா இருந்ததா? அப்படியே இறங்கி உன் பாட்டுக்கு நடந்துருவியா? அழகு ஆபத்து நீதான் பக்கமா பேசுறவளாச்சே. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து வந்த உன்ன பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லும் போதே உனக்கு புரியலையா? மண்டையில மூளை தானே இருக்கு, இல்லன்னா களிமண்ணை ஏதாவது அடைச்சு வச்சுட்டியா? ஏன்னா 4 பொண்ணுங்க கூட அடி நீ வெளியே வந்திருக்க, ஒரு ஆம்பளை கூட வெளியே வந்திருக்கோம். எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணுங்கிற அறிவு சுத்தமா இல்ல. உன்னை மேய்க்கிறதுக்காக தான் நான் அங்கே இங்க வந்திருக்கேன்னு நினைச்சியா? ஏண்டி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியல? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. எனக்கு நீ தேவையே இல்ல. எனக்கு நீ தேவைன்னா உன்னை ராணி மாதிரி தாங்கன்னு தாங்கிருப்பேன். என்னமோ உன் புருஷன் கூட வெளியே வந்திருக்க மாதிரி மலையில போய் குளிக்கிறேன், இருட்டுல போய் ஆட்டம் போடுறேன், உன் பாட்டுக்கு இறங்கி எந்த ஊரு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம நடந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்க. அங்கேருந்து இங்க வந்திருக்கோம். என்ன மண்ணாங்கட்டிக்கு வந்திருக்கணும்? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஞாபகம் இருக்கா? ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்க. சரி என்ன ப்ராஜெக்ட்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியுமா?
தெரியுமா தெரியாதா? ஏன் உன்கிட்ட தான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு என் கூட வந்த? இங்க பாரு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து இதே வேலைக்காக 10 பேர் அனுப்புவோம். ஆனா உங்க அண்ணன் என் மேல இருக்க நம்பிக்கையில என்ன மட்டும் அனுப்பியிருக்கான். 10 பேர் சேர்ந்து ஒரு நாளையில முடிக்க வேண்டிய வேலையா நான் 1.5 நாளையில தனியாளா முடிப்பேன். அந்த நம்பிக்கையில என்ன அனுப்பியிருக்கான். 1.5 நாள் என் வேலை விஷயம், 1/2 நாள் உன்னை மேய்க்கிறதுலே போயிடும் போல இருக்கு. உன்னை மேய்க்கிறதுக்கு நான் கன்னியாகுமரியில இருந்து மதுரை வந்திருக்கேன். இங்க பாரு, இங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறது வரைக்கும் ஒழுங்கு மரியாதை என் கூட இருந்தா இரு. ஒரு பொறுப்பு புண்ணாக்கு இல்ல, இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கல. இங்க பாடி, என் சின்சியாரிட்டியை உன்னை மேய்க்கிறதுல எல்லாம் காமிக்க முடியாது. என் வேலையில தான் எனக்கு காட்டணும். நான் சொல்றதை கேட்டு விளையாட்டு தனத்தை எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு என் கூட இருந்தா இரு. அப்படி இல்ல பஸ் ஏத்தி விடுறேன், ஊர் போய் சேரு. நான் வீட்டுக்கு போறேன். பஸ் ஏத்தி விடு. ஓ வீட்டுக்கு போறியா? கையில ஏதாவது காசு வச்சிருக்கியா? வச்சிருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நில்லு. கார்ல தான் பர்ஸ் இருக்கு. பஸ்ஸுக்கு காசு வேணாம்லாம். காசு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பஸ் ஏத்தி விடுறேன். நீ எப்ப என்ன பஸ் ஏத்தி விடுற நான் பாக்குறேன். இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு பஸ்ல ஹோட்டல போ தெரியுமா? உனக்கு அது தெரியாத மாதிரியே பஸ் ஏத்தி விடுறேங்கிற. நீ எப்ப என்ன ஹோட்டல அனுப்புவேன் நான் பாக்குறேன்டா. வா. சாம் கையை விடு. கரெக்டா 10 மணி. இப்ப கன்னியாகுமரிக்கு டைரக்ட் பஸ்ஸே இருக்கு. வா போலாம். இல்ல, நான் ஹோட்டல போயிட மாட்டேன். நீ போக வேண்டாம். பஸ்ல ஏறி உட்கார்ந்தா மட்டும் போதும். அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. நாங்க கோயிலாம் வா சொல்றேன்ல. வாடி. கை சாம் வலிக்குது. வான்னு சொன்னா வா. அண்ணே ஒரு ஆள். சாம் பஸ் நின்னுட்டு ஏறு. சாம் என்ன ஏறன்னு சொல்றேன்ல. நான் எப்படி தனியா போக முடியும்? அட என்னப்பா, பஸ்ஸ நிப்பாட்டிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறாம உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏய் ஏறன்னு சொல்றேன்ல. பஸ் ஏத்தி விட வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. ஏறுங்கறேன்ல. உனக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? இல்ல சாம், நான் பஸ்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதில்ல. ஐயோ தம்பி, பயப்படுது போலே. பயப்படாதம்மா. உங்களுக்கு எங்க போனோம்? கன்னியாகுமரி அண்ணை. அட இந்த பஸ் மதுரையில இருந்து கன்னியாகுமரி தாமா போகுது. நீ பயப்படவே வேண்டாம். ஏறுமா, டைம் ஆகுது. ஏய் ஏறன்னு சொல்றேன்ல. ஏப்பா எதுக்கு இப்படி கத்துறான்? அந்த பிள்ளை பஸ்ல வர்றதுக்கு ஏற்கனவே பயப்படுத்து போலாம். என்னம்மா காலேஜ் படிக்கிறியா? யாருக்கு? இந்த பொண்ணுக்கா பயம்? அண்ணே இவங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. பிளைட் டிராவல் கூட பண்ணிருக்காங்க. இந்த பஸ்ல டிராவல் பண்ண தெரியாதா? ஐயோ பெரிய இடத்து புள்ள போலயே. ரொம்ப எல்லாம் பஸ்ல போய் பழக்கம் இருக்காது போல. அதான் அழுதா. நீ பயப்படாதம்மா. லீவுக்கு ஊருக்கு வந்தியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே. சரி, இப்ப மட்டும் நீ ஏதாவது பிளான் பண்ணலனா பஸ்ல ஏத்தி விட்டுருவான். ஏற தங்கச்சிமா, நாங்க எல்லாம் கூட இருக்கோம்ல. கரெக்டா உனக்கு கன்னியாகுமரியில இறக்கி விட்டுருவோம். அண்ணே நம்பிட்டீங்களா? இது பிராங்க். பிராங்கா? என்னமா சொல்றேன்? அமடி யாரனா யாருமா? எவ்வளவு பேரு காத்துட்டு இருக்காவ. எங்களுக்கு சரியான நேரத்துல அங்க போய் சேரணும்ல. அண்ணே உங்களுக்கு தெரியாதா? இது நிஜம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, கடைசி நேரத்துல பஸ் நிப்பாட்டி பஸ்ல ஏற வந்தா பஸ்ல இருக்க டிரைவர் கோவப்படுவாங்களா இல்ல ஏறுங்கன்னு சமாதானமா பேசுவாங்களான்னு ஒரு சின்ன பிராங்க். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அண்ணே. என்னமா ஒண்ணு வழங்கலையே? அங்க தூரத்துல ஒரு புல் புதர் இருக்கலாம். ஒட்டி வாங்கி திருந்துதான் பாரு. ஏதோ ஒரு புதர் இருக்கு. அந்த புதருக்குள்ளதான் நாங்க கேமரா வச்சிருக்கோம். கேமராவா? ஆமாண்ணே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நாங்க ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரியும் அந்த நேரத்துல உங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறதையும் கேமரால எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இதுல என்னன்னா நிறைய கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் எங்களை திட்டி இருக்காங்க. ஆனா நீங்க கிரேட்னா, சூப்பர். நீங்க பாசமா பேசி யாருமா நாங்க எல்லாம் துணையா இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஓ அப்படியா? ஆமாண்ணே, நீங்க பஸ் எடுத்துட்டு கிளம்புங்க. அம்மாடி அந்த வீடியோலாம் என் முகம் எல்லாம் தெரியுமா? ஆமா, முகம் தெரிஞ்சாதானே வீடியோ அது. இத எந்த டிவில போடுவீங்க? ஐயோ இது டிவில வராதுனே, யூடியூப் சேனல்ல வரும். யூடியூபா? ஆமாங்கண்ணே, யூடியூப்ல தான் வரும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நல்ல வேலைமா. நான் கோபத்துல திட்டலாம். இல்லனா திட்டின மாதிரி தானே என் வீடியோவா நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஆமாண்ணே, உங்க ரியாக்ஷனை தானே எங்களால அப்லோட் பண்ண முடியும். மானம் கட்டது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லாம எப்படி அடிச்சு விடுது. உங்க யூடியூப் சேனல் பேர் சொல்லுமா? குமரி கார்ட்டூன் ஸ்லாங். ஓ குமரி கார்ட்டூன் ஸ்லாங்கா? ஆமாண்ணே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு தானமா அப்லோட் பண்ணுவீங்க? நாளைக்கு பாத்துக்கிட்டேன். அப்புறம் நோட்டிபிகேஷன் வராம போயிடும்ண்ணே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியா? இதோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.
ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேமா. என்ன தம்பி, அதான் நாடகமே முடிஞ்சு போச்சே. என்னப்பா எங்களை ஏமாத்துறதுக்கு கோவமா நிக்கிறீங்க? ஐயோ அண்ணே, நிஜமாவே அந்த ஓசியை கன்னியாகுமரியில கொண்டு இறக்கி விட்டுருங்க. இன்னும் முடியல, இன்னும் உங்ககிட்ட பிராங்க் பண்றாங்க. அட போப்பா, எனக்கு டைம்ல கன்னியாகுமரியில எல்லாரையும் கொண்டு இறக்கி விடானா? ஆமாடி, கண்டிப்பா நாளைக்கு உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருவீங்கல்ல? ஷூர் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஆமா மாடி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்புறம் அண்ணே, உங்க ஃபேமிலில உள்ளவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. கண்டிப்பாமா. அண்ணே முடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேலே நின்னீங்கன்னா அப்புறம் நீங்க கரெக்டான நேரத்துக்கு எல்லாரையும் கொண்டு சேர்க்க முடியாது. சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்த தம்பியை பாத்துக்கோமா, வெறப்பாவே நிக்குது. படம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி கோவமா நிக்கிற மாதிரி நிக்குது பாரு. அது அப்படிதானே, நீங்க கிளம்புங்க. பஸ் போயிடுச்சு சாம். எப்படி உன்னால மட்டும் இவ்ளோ நாடகம் ஆட முடியுது? யார கேட்டுட்டு அவன் கிட்ட நான் உன் ஒய்ஃப்னு சொன்னேன். அடங்க மாட்டேல? நான் இனிமே இருக்க இடம் தெரியாம இருப்பேன். எனக்கு இருக்க தெரியும். யார கேட்டுட்டு நான் உன் பொண்டாட்டின்னு அவன் கிட்ட சொன்னேன். எனக்கு இருக்க கோவத்துக்கு அப்படியே உன்னை கொலை பண்ணிடலாம் போல இருக்குடி. ஏண்டி, ஊருக்கு கிளம்புறேன், பஸ் ஏத்தி விடுன்னு சொன்னேல? பஸ்ஸுக்கு முன்னாடியே உன்னை கொண்டு விட்டுருக்கேன். யாரு ஊருக்கு போக தெரியாதா? நான் அவர் கூட போயிருப்பேன். எவன் கூட? ஓ, இந்த ஊருக்கு வந்த உடனே உனக்கு யாரையாவது நல்ல பையனா புடிச்சு போச்சா? ஒருவேளை அந்த ஆளை பாக்குறதுக்காக தான் கார்ல இருந்து இறங்குனியா? அப்படி யாரையாவது புடிச்சிருந்தா சொல்லு. இங்கே உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வேலையை ஆரம்பிக்கிறேன் நான். ஏன்னா உனக்கு யாரையாவது புடிச்சி அவன் தலையில உன்னை கட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, யாரோட கிளியர் ஆகும் பாத்தியா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அப்படி ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். இங்க பாரு, ஒழுங்கா என் கூட வாயை மூடிட்டு இருக்க முடிஞ்சதுன்னா இரு, இல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் அமைதியா தான் இருப்பேன். நீ அமைதியா இருக்க லட்சணத்தை நானும் பாக்குறேன். இருப்பேன், அமைதியா இருப்பேன். இனிமே நான் செய்யாதன்னு சொல்ற விஷயத்த செய்வியா? இல்ல செஞ்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பிறகு இருக்கு. மனசு என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க. குருவை பார்க்கணும் போல இருக்கு. பேசாம ஒண்ணு செய்யலாங்க, நம்ம விஆர் வீடு வரைக்கும் போய் குருவை பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அங்க பாரு அம்மா. வாடா கண்ணா, உனக்கு 100 வருஷம். இப்பதான் உன்னை பத்தி நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். குருவை பார்க்கணும் போல இருக்குங்க, நம்ம 2 பேருமா விஆர் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துருவோமான்னு இப்பதான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருந்தேன். கரெக்டான நேரத்துல இந்த அம்மாவை பாக்குறதுக்கு நீயே வந்துட்ட. வா குரு, உட்காரு. என்னடா மவனே, என்னடாடி? உன் பிஸி ஷெட்யூல்ல எங்களெல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்க பாத்தியா? அதான் இந்த டேடியும் அம்மாவே ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன். என்ன டாடி நீங்க வர? அவர் கிடக்காரு, நீ வந்தா உன்னை கலாய்க்காம அவருக்கு தூக்கமே வராது. என்ன கண்ணா ஒரு மாதிரி வந்திருக்க? நைட்டெல்லாம் தூங்கலையா? முகம்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் தலைவலியாதான். தலைவலியா? வந்தோன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ உன் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா இப்போ இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அது இஞ்சி டீ எல்லாம் வேண்டாமா? குரு, உனக்கு சூடா ஏதாவது குடிச்சாலே தலைவலி பரவாயில்லாம சரியாகிரும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு இஞ்சி டீ எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேனே. என்ன கண்ணா, இது அம்மா கிட்ட நீ கேட்கணுமா? கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்தா சரியாக்கும்னு நினைக்கிறேம்மா. என்னங்க? தெரியலையம்மா, என்னன்னு கேளு. குரு. சொல்லுங்கம்மா. என்ன மக்களே, விஆர் வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதையோ பத்தி நீ யோசிச்சுதான் உனக்கு தலைவலி வந்திருக்கு. இல்லன்னா சும்மா எல்லாம் நீ உன் அம்மா மடியில வந்து படுக்கிற ஆள் கிடையாது. சொல்லு குரு, அந்த வீட்டுல உன்னை யாராவது ஏதாவது பேசினாங்களா? இல்ல அங்க ஏதாவது நடந்துச்சா? ஐயோ டாடி, அந்த வீட்டுல என்ன யாரு என்ன பேச போறா? உங்களுக்கே தெரியும், அரசுனால எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாத்தா உங்க கூட என்ன அனுப்பி வைக்காம விஆர் வீட்ல ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. நான் விஆர் வீட்ல ஸ்டே பண்றதுக்கு காரணம் இசைதான். இசைக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் சாம்ப்ரோ அவங்களுக்காக இருக்காரு. ஏன் உதவி இனிமே இசைக்கு தேவைப்படாது. இருந்தாலும் நாங்க ஏன் ஸ்டே பண்ணிருக்கேனா, இந்த வீட்டுல நீங்க, நானு, அப்புறம் அம்மா 3 பேரும் மட்டும் தான் இருந்திருக்கோம். நம்ம வீடு பெரிய வீடா இருந்தாலும் நம்ம 3 பேரும் தான் இருக்கோம். ஆனா அந்த வீடு ஆலமரம் மாதிரி டாடி. எப்பவும் யாராவது பேசிட்டே இருப்பாங்க, பேச்சு சத்தம் இருந்துட்டே இருக்கும், குழந்தைங்க சத்தம் வேற. எனக்கு பிடிச்சதுனாலதான் இது வரைக்கும் டாடி நான் ஜாயிண்ட் ஃபேமிலில எல்லாம் இருந்தது கிடையாதுல்ல. அதான் என் ஆசைக்காக கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா குரு, நீ எதை பத்தியோ யோசிச்சுதான் உனக்கு தலைவலி வந்திருக்க. ஆமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், 26 வருஷமா உன்னை நாங்க பாத்துட்டு இருக்கோம். எப்பவுமே உன் முகத்துல இருக்க கலக்கலப்பு இன்னைக்கு இல்ல. நீ இருக்க இடமே சந்தோஷமா கலக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு என்னடானா முகத்தையும் தூக்கி வச்சுட்டு உருன்னு வந்திருக்க. இதுல எங்க 2 பேருக்கு தெரியலையா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு? அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ புள்ளடா, ஒரு கேள்வி என்ன, எத்தனை வேணாலும் கேளு. ஏமா, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது சரியா தப்பாமா?
இது வரைக்கும் உங்க அப்பா என்ன கை நீட்டி அடிச்சதே கிடையாது குரு. பொண்ணுங்களை ரொம்ப மதிக்க தெரிஞ்சவர் தான் உன் அப்பா. அதே தான் எங்க பிள்ளை உனக்கு நாங்க சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். பொண்ணுங்களை அடிக்கிறது, அவங்களோட ஆம்பளத்தனத்தை காமிக்கிறது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் மித்ராவை அடிச்சிட்டேன். குரு, அம்மா உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு சடனா எல்லாம் கோவம் வராது. இந்த அளவுக்கு அவகிட்ட நான் கோவப்பட்டதே இல்ல. ஆத்திரத்துல அடிச்சிட்டேம்மா. ஒரு பேச்சலாம் என்ன ஆஃப் பண்றதுக்காக தப்பான ஒரு வார்த்தையை விட்டுட்டான். அதாம்மா கோவத்துல அடிச்சிட்டேன். குரு, நீ அடிச்சது மித்ராவ. நீ அடிச்ச வலிய தாங்கினது மித்ராதான். மனசளவுல உடஞ்சது மித்ராதான். நீ அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்காம என்கிட்ட மன்னிப்பு கேக்குற. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்கிட்ட மன்னிப்பு கேக்குறத விட அவகிட்ட தான் நீ இப்ப மன்னிப்பு கேட்கணும். ஆம், மன்னிப்பு தானே கேட்டுடலாமா? பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் தானே நாங்க உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உன் வீரத்தை அவகிட்ட காட்டியிருக்க. ஏமா, அடிச்சேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு அடிச்சேன்னு நீங்க கேட்கவே இல்ல. குரு, உனக்கு இப்ப 26 வயசு. எப்ப வேணா உனக்கும் மித்ராக்கு கல்யாணம் நடக்கலாம். உனக்கும் மித்ராக்கு நடக்க போற கல்யாணம் எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். நீதான் அவ காதல உனக்கு கிடைக்கட்டும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே படியா நிக்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அப்பவும் என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, யார் மேல தப்புன்னு நீ இந்த அம்மா கிட்ட வந்து சொல்ற. ஆனா நீ அவளை அடிச்சிருந்தா அடிச்சதை நியாயப்படுத்துறதுக்காக உன் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டுமே பேசுவ. அப்ப அம்மாக்கு என்ன தோணும், நீ தான் சரி, அவ மேலதான் என்னமோ தப்பு இருக்குன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி 4 வார்த்தை பேசுவேன். மறுபடியும் 2 நாள் தாண்டி உங்களுக்கு சண்டை வரும். அப்பவும் நீ உன் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டுமே சொல்லுவ. ஏன்னா நீ ஒன்ன நியாயப்படுத்துறதுக்காக உன் பக்கம் இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் தான் என்கிட்ட ஷேர் பண்ணுவ. அப்பவும் இந்த அம்மாவால தப்பு யார் பக்கம்னு கரெக்டா கணிக்க முடியாம உன் சப்போர்ட் பண்ணியே நிக்கிறேன்னு வச்சுக்கோ. எப்பவுமே நீ இந்த அம்மாவை தேடிதான் வருவ. ஏன்னா நீ பேசுறத வச்சு இந்த அம்மாவால உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். நான் பேசுறது உனக்கு ஏதாவது புரியுதா? இல்லம்மா, ஏதோ சொல்ல வரீங்க. கண்ணா, புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருக்கட்டும், இல்ல நீங்க இப்ப காதலிக்கிறீங்க உங்களுக்குள்ளையான சண்டையா இருக்கட்டும், நடுவுல 3வது மனுஷங்க யாரையாவது நியாயம் தீக்கிறதுக்கோ இல்ல கருத்து சொல்றதுக்கோ உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு பிறகு உங்க உறவு எவ்வளவு நாள் நீடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எப்போ உங்க சண்டைக்குள்ள நியாயம் தீக்கிறதுக்கு 3rd பர்சன் ஒருத்தங்களை கொண்டு வரீங்களோ அப்பவே கணவன் மனைவி உறவுக்குள்ள புரிதல் இல்லாம பிரிவு ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் குரு, உங்க 2 பேருக்கும் பிரச்சனைல நடுவுல என்னையா இருக்கட்டும், உன் அப்பாவையா இருக்கட்டும், ஏன் மித்ராவோட அம்மாவா கூட இருக்கட்டும், யாரையுமே கருத்து சொல்றதுக்காக உள்ள விடாதுங்க. ஏன்னா குரு, நான் சொல்றது உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா நான் சொல்றது உண்மை. நீ மித்ரா அப்படி பண்றா எப்படி பண்றான்னு என்கிட்ட 4 வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன் அப்பா கிட்ட அதை சொல்லுவேன். உன் அப்பா என்ன பண்ணுவாரு? என் புள்ள வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? சில விஷயங்களை ரகசியமா நீங்க 2 பேரும் தான் பேசி அதுக்கு ஒரு முடிவு காணணும். அதையே நீ என் காதுக்கு கொண்டு வந்து நான் உன் அப்பா காதுக்கு கொண்டு போய் உன் அப்பா இன்னொருத்தங்க காதுக்கு கொண்டு போய் இது நல்லாவா இருக்கும்? உனக்கு அவளுக்குமான ரகசியம் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். உங்க ரகசியத்தை உங்களாலே பாதுகாக்க முடியாம என்கிட்ட சொல்றேனா என்னால மட்டும் அதை பாதுகாக்க முடியுமா? இல்ல நான் உங்க அப்பாவை நம்பி உங்க அப்பா கிட்ட சொல்றேன். உன் அப்பா என்ன பண்ணுவாரு? அவரோட மனசு ஆறுதலுக்காக அவர் ஃப்ரெண்டு கிட்ட என் பையன் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. உன் அப்பா ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாரு? இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாரு. உன் ரகசியத்தை ஒன்னாலே பாதுகாக்க முடியலனா மத்தவங்க யாராலே பாதுகாக்க முடியாது. அம்மா, நான் சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஆனா உனக்கு இப்ப கல்யாண வயசு வந்துட்டு உனக்கும் மித்ராவுக்குமான வாழ்க்கை பூரா நிலைக்கணும்னா நீ சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். புரியுதுமா. போய் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா இல்லாம இத்தனை வருஷம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு அவளை வளர்த்திருக்காங்க. அன்னை கூட அடிச்சிருக்க மாட்டான், என் அம்மா கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? தப்புதாம்மா. தப்புன்னு புரியுதுல, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரிங்கம்மா. குரு, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ மித்ராவை எதுக்காக அடிச்சேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கலாம், வேணா அது சொல்ல, நான் தெளிவுபடுத்துறேன். அம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். மித்ராவை நான் குருவாயூர் கோயில்ல தான் முதல்ல பார்த்தேன். பார்த்ததுல இருந்து அவளை எனக்கு பிடிச்சு போய் அவளை ஃபாலோ பண்ணி, உங்களுக்கு கூட நான் அவளை காதலிக்கிறேங்கிற விஷயம் தெரியாது. ஆனா பாத்தீங்களா, எனக்கு பிடிச்ச பொண்ணே என் அம்மா அப்பா உங்களுக்கும் பிடிச்சு போய் அவளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு பொண்ணு பாத்திருக்கீங்க. இதெல்லாம் தான் தெரியுமே. நான் இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஆனா லாஸ்ட் வீக்ல அவளோட டைரி என் கையில கிடைச்சது. அதுல ஃப்ரெண்ட் பேஜ்ல எல்லாமா நான் 12th ஸ்டாண்டர்ட்ல பிரைஸ் வாங்கின ஒரு போட்டோமா, அதை அப்படியே அவ டைரியில டிரா பண்ணி வச்சிருக்கா. அந்த போட்டோ இன்னமும் நம்ம வீட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள போட்டோ அவ கையில எப்படிமா கிடைச்சிருக்கோம்? அதுவும் அந்த டைரியில பக்கத்துல வரைஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் அப்படியே ஒரு 10 பேஜ் தாண்டி ரீட் பண்ணா என் பேரை இன்ஷியலோட ஒரு பக்கம் ஃபுல்லா கூட்டியா எழுதி வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் என்னமா அர்த்தம்? எனக்கு முன்னமே அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ரீசெண்டா கூட உன் போட்டோ எப்படியாவது அவ கையில கடிச்சு வரைஞ்சிருக்கலாம்ல. ரீசெண்டா கூட உன் பேரை அவ எழுதி வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? ஐயோ அம்மா, அது அவ அப்பாவோட டைரி.
அவர் ஞாபகமா அந்த டைரி அவ தான் எடுத்து வச்சிருக்கா. அம்மா, அந்த டைரியில ஒரு சின்ன ஸ்பேஸ கூட அவ விட்டு வைக்கலாம். ஒரு பேஜ்ல மேலையும் கீழேயும் கொஞ்சம் இடம் காலியா விட்டுருப்பாங்க இல்லம்மா, நடுவுல தானே லைன் கூட கொடுத்திருப்பாங்க. அந்த காலியா விட்டுருக்க இடத்துல கூட எழுதியிருக்கா. ஒரு சின்ன ஸ்பேஸ கூட விட்டு வைக்காம அந்த டைரியில ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா. டேய், நீ என்ன லூசா? நான் லூஸ் இல்ல டாடி, அவ அப்படிதான் எழுதி வச்சிருக்கா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அழகுக்காக அழகா எழுதுவாங்களே தவிர நீ சொல்ற மாதிரி ஸ்பேஸ் கூட விடாம எல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ டாடி, அவ அப்படிதான் எழுதி இருக்கா. நான் வேணா அந்த டைரி உங்ககிட்ட ஒருக்கா எடுத்துட்டு வரேன். உங்க கண்ணு அன்னைக்கே ஃபியூஸ் போயிடும். அந்த அளவுக்கு பொடுசா எழுதி வச்சிருக்கா. சரி குரு, அவ ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுமா, அந்த டைரியா அவ அப்பா மாதிரி தான் பாக்குறான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடக்குதோ அதெல்லாம் வீட்டுக்கு வந்துதான் அப்பா கிட்ட ஷேர் பண்ற பழக்கம் நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கு. என்ன கேட்டா அம்மா, அந்த டைரி மித்ரா கிட்ட 10th ஸ்டாண்டர்ட்ல கிடைச்சிருக்கு. அப்பல இருந்து அவ லைஃப்ல நடக்கிற முக்கியமான விஷயங்களை எல்லாம் அந்த டைரி கூட ஷேர் பண்றான். லைஃப் லாங் அந்த டைரி தீந்துடக்கூடாது. அந்த டைரி மூலமா அவ அப்பா கூட பேசுற மாதிரி தான் அவ நினைக்கிறான். அப்படிப்பட்ட டைரியில ஃப்ரண்ட் பேஜ்ல தேவையில்லாம என்னோட போட்டோவை எதுக்குமா வரைஞ்சு வச்சிருக்கணும்? அப்புறம் உள்ள போனா எஸ் குருநாதன் என் பேரே எழுதி வச்சிருக்கான். ஆனா கேட்டா முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் என்ன அவ பாத்திருக்காளாம். அதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையா. நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ கேஷுவலா தான் கேட்டுட்டு நின்னான். முதல்ல அவ விஆர் வீட்டுக்கு வரும்போது வேதாச்சலம் தாத்தா இருக்காருலாம், அவரு அவகிட்ட இது என் பேத்தி இசையோட வீட்டுக்காரன்னு சொல்றாரு. அப்போ அவ முகத்துல ஒரு செகண்ட் ஷாக்க நான் பார்த்தேன். ஆனா என்ன காதலிக்கவே இல்லைங்கிறான். சம்பந்தமே இல்லாம எதுக்கு அந்த டைரிலாம் என் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கணும்? சம்பந்தமே இல்லாம எதுக்காக என் பேரை எழுதி வச்சிருக்கணும்? அத நீதாண்டா கண்டுபிடிக்கணும். அதாம்மா எனக்கு புரியவே இல்ல. கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. டேய் பேசாமா, அவ விஆர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தானே நீங்க 2 பேரும் அப்பப்ப மீட் பண்றீங்க. கடைசில இருந்து ரீட் பண்ணா அப்படி உன்னை பத்தி ஏதாவது எழுதி வச்சிருப்பாளா? ஒன்னும் எழுதி வைக்கல டாடி. என்னை பத்தி நான் ஒரு லைனை கூட அந்த டைரியில அவ எழுதின மாதிரி எனக்கு தெரியல. ஆனா படம் வரைஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் குருநாதன் எழுதியிருக்கா. இங்க வந்ததுக்கு பிறகு என்னை பத்தின எந்த விஷயமா அவ அந்த டைரியில எழுதல. நான் கடைசியில இருக்கதெல்லாம் புரட்டி பாத்துட்டேன். ஃப்ரண்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கேம்மா. ஆனா குட்டியா எழுதி வச்சிருக்கிறதுனால என்னால ஃபாஸ்டா படிக்க முடியல. அவ ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா தான் இருக்கும். அப்படி இருந்தோம் நெருக்கி குட்டியா எழுதியிருக்கானா அந்த டைரி தீந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவ கூடவே இருக்கணுங்கிறதுக்காக எழுதுறான். இதுல நான் எப்ப என்ன பத்தின விஷயத்த கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. குரு, உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? அவ உன்னை பத்தின விஷயங்களை அதுல எழுதலனாலும் பேஜ்லயே அவ அப்பா கிட்ட உன்னை பத்தி தான் பேசியிருக்கான். அப்புறம் உன் பேரை கண்டுபிடிச்சி ஒரு பேஜ் ஃபுல்லா உன் பேரை எழுதி உன்னை பத்தி தான் அவ அப்பாக்கு என்னமோ ஷேர் பண்ணிருக்கா. பேஜ்லயே அவ அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்லிருக்கானா? அவ வாழ்க்கையில உன்னை எந்த அளவுக்கு முக்கியமா நினைச்சிருக்கான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? அம்மா, கண்டிப்பா அவளுக்கு நீ முக்கியம். அதனாலதான் பேஜ்லயே அவ அப்பா கிட்ட உன்னை பத்தின விஷயத்த ஷேர் பண்ணிருக்கா. அப்போ அவ என்ன 15 வயசுலயே காதலிக்கிறான்னு சொல்ல வரீங்களாமா? வெளியில காதலே பிடிக்காதுன்னு பேசிட்டு இருக்க பொண்ணு எப்படிமா 15 வயசுல அவளுக்கு லவ் வந்திருக்கோம்? அது எப்படி இத்தனை வருஷமா மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குரு, அது காதலாதான் இருக்கணும்னு இல்ல. நீ சந்தோஷப்பட்டுக்காத, அப்புறம் உனக்கு ஏமாற்றமா கூட வரலாம். முக்கியம் சொன்னனே தவிர காதல்னு சொல்லல. உன் மேல பர்சனலா அவளுக்கு ஏதாவது பெரிய மரியாதை இருக்கலாம். அது எப்படிமா? நம்ம கன்னியாகுமரி, அவ சென்னை. அவளுக்கு 15, எனக்கு 17. என்ன என் மேல மரியாதை இருந்துற போகுது? அத நீதான் குரு கண்டுபிடிக்கணும். ஏமா என்ன தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறான்? எனக்கு எதுவுமே புரியல. அதையும் உனக்கு தேவைன்னா நீதான் கண்டுபிடிக்கணும். என்ன ரீசனுக்காக உன்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் மறைக்கிறான்னு கண்டுபிடி. அதை விட்டுட்டு உன்னை எவ்வளவு முக்கியமா நினைச்சு அந்த டைரியில உன் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கான். கோவத்துல போய் அரைஞ்சிட்டு வந்திருக்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு? போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. சரிம்மா. ஏண்டா டாடி, இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, என்னங்க? அது பொண்ணு இல்ல டாடி, ஆண்டி. டே மவனே, உனக்கு ஆண்டி, எனக்கு பொண்ணு தானே. சாரி டாடி, உங்க ஏஜுக்கு அந்த ஆண்டிய உங்களால பொண்ணா தத்தெடுக்க முடியாது. டேய், ஐ மீன் ஃபிகர்டா. ஏங்க இவ ஒருத்தி கொஞ்ச நேரம் சும்மா இரு. உங்களுக்கு இருக்கு அப்புறமா. கொஞ்ச நேரம் குரு இங்க இல்லாம இந்த பக்கத்து வீட்டு ஆயா கதையெல்லாம் இல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? டே, அந்த பக்கத்து வீட்டு பியூட்டியை என் கூட கனெக்ட் பண்ணி கிண்டல் அடிக்கிறதுக்கு நான் மட்டும் இந்த டாடி உனக்கு வேணும். எப்படிடா பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னா மட்டும் அம்மா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். அது தெரியும் டாடி, யாரால பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. ஏய் சரிம்மா, எனக்கு காலேஜ்ல ஒரு வேலை இருக்கு, அப்படியே நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கும் ஏதோ ஒரு வகையில என்ன பிடிச்சிருக்கு. குரு, உனக்குள்ள நீ கொந்தளிக்காத. அதுக்குள்ள கற்பனை கோட்டையெல்லாம் கட்டாத. நான் தான் சொல்றேன்ல, ஒருவேளை அது ஒரு வகையான மரியாதையா இருக்கலாம். என்ன காரணம்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன் உன்கிட்ட இருந்து அந்த விஷயத்த மறைக்கிறானா நீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேம்மா. சரிம்மா, வரேன். சரிடா, பாத்து போ. போயிட்டு கால் பண்ணு.
அதுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நீ போ. குரு, ஆதி எதுக்காக சடனா என்ன பார்க்க வந்திருக்காரு? ஒருவேளை மித்ரா நான் அவளை அடிச்சதா ஆதி கிட்ட சொல்லியிருப்பாளோ? குரு உங்களதான். ஆ, சொல்லுங்க ஆதி. ஒரு சின்ன ஹெல்ப் குரு. ஹெல்ப்பா? ஆமா, ஹெல்ப் தான். கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஆனா கேட்டு பார்க்கலாம் தான். என்னன்னு சொல்லுங்க ஆதி, என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். இன்னைக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணுமே. ஓ, லீவா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். வேற என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் வேற எதுவும் இல்ல, சும்மாதான். லீவ் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, என்ன கேட்டா உங்களுக்கு 2 மாசம் லீவே தாராளமா கொடுப்பேன். நீங்க என்னடானா அடுத்த நாளே காலேஜுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கீங்க. அதுவும் பாவம் அடுத்த நாளே எங்க வித்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆம், அதான் குரு, இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வெளியே எங்கேயாவது போலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஓ சூப்பர். அப்படியே நைட் டின்னரா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு ஒரு சின்ன பிளான். ஓ, அப்ப எனக்கு வித்யா வரலையா? இல்ல காலேஜ் கூட்டு வந்திருக்கேன். இனிமே ஆஃப் டே அவளுக்கு லீவ் வேற கேட்கணும். உங்க தங்கச்சி கிட்ட தானே கேட்டா முடிஞ்சது. இல்ல குரு, இன்னைக்கு மித்ரா காலேஜ் வரல. வரலையா? ஆமா, யார்கிட்டயும் எதுவும் பேசவே இல்ல, அவ பாட்டுக்கு ரூம்லயே உட்கார்ந்திருக்கா. எதனால வரல? ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னமோ தெரியல, காலையில தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா போல. கிளாஸ் கவுன்சிலர் அவங்கிறதுனால அவகிட்டே ஆஃப் டே லீவ் கேட்டிருப்பேன் வித்யாக்கு. இனிமே வித்யா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் சொல்லிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கூட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் குரு, நானே பாத்துக்கிறேன். அப்படியா? சரி ஆதி, அப்போ நீங்க ஆஃப் லீவ் வேணா இப்ப வேணாலே நீங்க கிளம்பணும்னா கிளம்பிக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு அவளுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வேற இருக்கு, முடிக்கட்டும், ஆஃப்டர்நூன் போய்க்கிறோம். சரி ஆதி. என்ன நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவசரமா வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கலாம். இன்னைக்கு காலேஜுக்கு வரலனா நேத்துக்கு வேற பலார்னு அரைஞ்சிட்டோம். ரொம்ப வலிச்சிருக்கோம் போலயே. ஒருவேளை அடி வாங்கினதுனால உடம்பு சரியில்லாம ஏதாவது ஆயிடுச்சா? பேசாம நேராவே போய் பாத்திரலாம். அம்மா சொன்ன மாதிரி உடனே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியது. நான் வேற வேலை இருக்கிறதுனால டைரக்டா காலேஜுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு குளியல போட்டு ஃப்ரெஷ்ஷா போய் பாத்திரலாம். நீ போசணும், அதுக்கு தலைவலியா இருக்கு. எனக்கு பசிக்கலடா தங்கம், நீ போ, நான் பாத்துக்கலாம். அத்த அழல தங்கம், சும்மா தான் இருக்கேன். கண்ணு வலியா, அதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்க. இல்ல ஸ்னோ, நான் இன்னும் காஃபி குடிக்கல. எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரியா? ஆம், இதுல போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன இன்னமும் அழுத்த முடியலையா? நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்கியா? ஏன் டைமுக்கு சாப்பிட தெரியாதா? இன்னமும் அழுத முடியல, சாப்பிடவும் இல்ல, அப்படித்தானே? இது எப்படி தெரியுமா இருக்கு ஜில்லு? சின்ன குழந்தைங்க கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம பெரியவங்க யாரும் கவனிக்கலன்னா அப்படியே தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட்டை கண்டினியூ பண்ணிடுவாங்க. அதுவே என்னடா ஆச்சு, கீழே விழுந்துட்டியா, பலிக்குதான் 4 வார்த்தை கேட்டவன்னு வச்சுக்கோ, ஏங்கி அழுவாங்களாம். அதே மாதிரி ஏன் பொண்டாட்டியும் சாப்பிடலையா இன்னமும் அழுதுட்டேயா இருக்கன்னு கேட்டதான் ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டா பாரு. ரொம்ப அடிச்சிட்டேன்ல, சாரி ஜில்லு, ஏதோ பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். சாரிடி, அழுதுட்டே இருக்காத. அதான் குழந்தைங்க கீழே விழுந்தா கண்டுக்காம விட்டோன்னு வச்சுக்கோ, தட்டி போட்டு எந்திரிச்சு போய் விளையாடுவாங்க. அதுவே என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஏன் ஜில்லுவோம், வலிக்குதான் கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அழுக்கு கூட்டிட்டு பாறேன். நான் பண்ணது தப்புதான். நான் உன்கிட்ட கோவமா பேசினதே தப்பு, அதை தாண்டி அடிச்சது அதை விட தப்பு. உங்க மேல எனக்கு என்ன சார் கோவம் இருக்க போகுது? நான் இன்னைக்கு உங்க காலேஜுக்கு வராம லீவு போட்டது தப்புதான், நாளைக்கு வந்துடுவேன். லூசன், நான் என்ன உன் காலேஜ் சேர்மனாவா வந்திருக்கேன்? நான் என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு வந்திருக்கேன். தப்புதான், சாரி. இப்ப என்ன கால விழணுமா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் காலையே விழுந்துக்கிறேன். என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு, ஒரு கள்ள சிரிப்பு, என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, என் துணையே வழி துணையே, வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழி துணையே நீயே. ஏன் உன் காலை நான் பிடிக்க கூடாதா? நீங்க எதுக்கு சார் என் காலை பிடிக்க போறீங்க?
நான் ஒர்க் பண்ற காலேஜோட சேர்மன் நீங்க. அப்படியா? ஆனா நான் உன்ன என் காலேஜ் பிரின்சிபல் ஆக்கலாம்ல பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேனா? புருஷன் நான் சேர்மன்னா பொண்டாட்டி நீ பிரின்சிபல் தானே? ஜில்லு, அடிச்சது நான் தான், அடி வாங்கினது நீதான். உனக்கு தான் வலிச்சிருக்கோம். ஆனா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடி, தூக்கமே வரல. எனக்கு தான் அளவுக்கு அதிகமா வலிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு நிஜமாவே 15 வயசுல உங்களை தெரியாது. அப்புறம் ஸ்னோ தான் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தான். தெரியுமே தங்கம். அதாவது நான் பிஆர் வீட்ல தான் அந்த போட்டோ வச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஸ்னோ எடுத்துட்டு வந்து உன்கிட்ட போட்டோ கொடுத்தாலா, நீ அதை உன் டைரியில இப்போதான் ரீசெண்டா டிராப் பண்ண. எனக்கு தெரியும் அது. நான் உங்க பேரெல்லாம் டைரியில எழுதி வைக்கலாம். ஜில்லு, அதுவும் எனக்கு தெரியும். நீ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனோட பேரை தான் எழுதி வச்சான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ நம்புறதானே? ஆமாண்டி, நான் நம்புறேன். என் போட்டோவா ஸ்னோ எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா, நீ டைம் பாஸ் ஆகலன்னு வரைஞ்சு பார்த்த. கரெக்ட் தானே? அப்புறம் நீ பேர் கூட அந்த சின்ன பையனோட பேர் தான் எழுதி வச்சிருக்க. இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நேற்றுக்கு நான் சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும்ல. அதாவது நைட்டு நான் ஒழுங்கா தூங்கவே இல்லை ஜில்லு. உன்னை அடிச்சனா, ஆனா எனக்கு தான் அதிகமா வலிச்சதுன்னு நினைக்கிறேன். என் தாத்தா இருக்காருலாம், அதான் சண்முக அப்பாவோட அப்பா. அவர் என் கனவுல வந்து, டே பேராண்டி, உன் காதலி மித்ரா எந்த தப்பும் பண்ணலாம், அவளுக்கு முன்னமே உன்னை தெரியவே தெரியாது, அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை நீ அடிச்சுட்டேன் அப்படின்னு என் கனவுல வந்து சொன்னாரு. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நான் எவ்வளவு பெரிய மடத்தனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதான் உடனே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டேன். எனக்கு ஒண்ணு முன்னமே தெரியாதுன்னு நீ நம்புறதானே? நம்புறேன். அது வந்து நான் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்தானா, அதான் எல்லாமே எனக்கு தப்பு தப்பா தோணிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, கீழே போமா? எதுக்கு? நைட்ல இருந்தே சாப்பிடாம உட்காந்துருக்கலாம், கீழே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மேல வா.